ஒரு நாட்டோட அல்லது ஒரு சமுதாயத்தோட டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இது எல்லாம் நல்லா இருக்குதா இல்லையா என்கிற விஷயத்தை அந்த நாட்டில் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுகளை வச்சு தான் கணக்கிடுறாங்க. சொல்கிறேன்னா நம்மள நிறைய பேர் மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது சூப்பராக அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் அதே பிரச்சனை நமக்கு வரும்போது கோட்டை விட்டுறோம். நம்மளுடைய சந்தோஷம் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷத்தையும் மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற நோய்களுக்கான சிம்டம்ஸை கூட குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியரல் சயின்டிஸ்ட் நிறைய பேரும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை தருவது எது அப்படின்னு நிறைய ரிசர்ச் செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய சந்தோஷம் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட அல்லது ஒரு சமுதாயத்தோட டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இது எல்லாம் நல்லா இருக்குதா இல்லையா என்கிற விஷயத்தை அந்த நாட்டில் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுகளை வச்சு தான் கணக்கிடுறாங்க. பட் ஹாப்பினஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் டு யூ. எதிர்மறை எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, அதாவது நெகட்டிவ் தாட்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது மற்றும் நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறையான அதாவது பாசிட்டிவான அனுபவங்களை விட மோசமான அனுபவங்களை பற்றி அதிகம் சிந்திக்கும் மனநிலை இருக்கு. இது ஒரு பரிணாம தழுவல், அதாவது ஜெனரேஷனாக வரக்கூடிய பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற ஆபத்தான அல்லது புண்படுத்துகிற சூழ்நிலையில் இருந்து அதிகமாக கற்றுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஏதாவது அதிர்ச்சி, துரோகம், ஏமாற்றம் இது மாதிரியான அனுபவத்திலிருந்து லேர்ன் பண்ணிட்டு எதிர்காலத்தில் அதை தவிர்க்கிற மாதிரியும் நெருக்கடி நேரத்தில் ரொம்ப விரைவாக செயல்படவும் நம்ம ஈஸியாக கற்றுக்கிறோம். ஸோ எதிர்மறை எண்ணங்களை வெல்லணும்னா உங்கள் மூளைக்கு பயிற்சி அளிக்க நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். அது எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் நெகட்டிவ் தாட்ஸ். எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்காதீங்க. நான் இதை பற்றி சிந்திக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லும்போது அதை பற்றி மேலும் அதிகமாக சிந்திக்கிறீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் கவலைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். நீங்கள் நெகட்டிவ் சிச்சுவேஷனில் இருக்கும்போது அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் பணத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பணத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன், வேலையில் உள்ள சிக்கல்களை பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பட் வை அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நெகட்டிவ் சிந்தனையை கான்குவர் பண்ணணும். அந்த நெகட்டிவ் சிந்தனையிலேருந்து வெளியே வரணும். நம்பர் 2, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் அ ஃப்ரெண்ட். உங்களை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து அட்வைஸ் கேட்கும்போது நீங்கள் அவனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க, அதே பதிலை இப்போ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, நம்மள நிறைய பேர் மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது சூப்பராக அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் அதே பிரச்சனை நமக்கு வரும்போது கோட்டை விட்டுறோம். ஸோ ட்ரீட் யுவர் இன்னர் கான்ஷியஸ்னஸ் லைக் அ ஃப்ரெண்ட் அண்ட் கிவ் தட் சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம். நம்பர் 3, சேலஞ்ச் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். சாக்ரட்டிக் கொஸ்டினிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப காலமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது வாழ்க்கையில் நான் ஏன் ஒரு ஃபெயிலியர், டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தாட்ஸ் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான் இந்த சாக்ரட்டிக் கொஸ்டினிங். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிருங்க. தென் யூ நீட் டு திங்க், நம்மளோட வாழ்க்கையில் அல்லது வேலையில், நம்மளோட பிஸ்னஸில் இதை விட எவ்வளவோ பெரிய விஷயங்களை அல்லது இதை விட எவ்வளவோ கஷ்டமான விஷயங்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிங்க. இந்த சின்ன விஷயம் அல்லது இந்த சின்ன செட்பேக் அல்லது இந்த ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு யோசிக்கணும். இதுலேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கலாம், ஐ கேன் லேர்ன் சம்திங் அப்படின்னு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் அவுட் அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் how you can ask yourself to challenge negative thinking. First, உங்க negative thoughts you first have to write down, such as maybe I'm having problems at work and I'm questioning my abilities. Then ask yourself, what is the evidence for this thought?
இதை நான் யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? உண்மையான காரணங்களை வச்சு திங்க் பண்ணுறேன்னா அல்லது இது என்னோட ஃபீலிங்கா? ஐ எம் மிஸ்இன்டர்பிரேட்டிங் த ஹோல் சிச்சுவேஷன். யூ கேன் திங்க் மேபி ஹவ் அதர் பீப்புள் வில் லுக் அட் த சேம் சிச்சுவேஷன். மேபி இதே பிரச்சனை வேற யாருக்காவது நடக்கும்போது ஹவ் ஐ வில் திங்க் ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ த பாட்டம் லைன் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். ஆனால் அதை ரிகக்னைஸ் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷனை விட்டு ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. இது போக கண்ட்ரோல்டு ப்ரீத்திங், எக்ஸசைஸ், மெடிடேஷன் அப்படின்னு நிறைய விஷயம் நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்களே உங்களுக்காக செஞ்சுக்கலாம். அப்புறமா நம்பர் 5, ரீரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. தன்னை பற்றியும் தனிப்பட்ட அனுபவங்களை பற்றியும் எழுதுவது, அதாவது உங்கள் கதையை நீங்களே மீண்டும் எழுதுறது நம்ம பிஹேவியர் மாற்றங்களுக்கு வழிவகுத்து மகிழ்ச்சியை ரொம்பவும் அதிகமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையான எழுத்து மனநிலை கோளாறுகளையும் சந்தோஷத்தையும் மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற நோய்களுக்கான சிம்டம்ஸை கூட குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சனல் நோட்டில் டெய்லி ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் எழுதுறது ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நல்ல வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. எப்படின்னா, இது நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் நம் சூழ்நிலைகளை கவனத்தில் நமக்கே ரிமைண்ட் பண்ணுற மாதிரியும் மைண்டில் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களை தீர்க்கிற மாதிரியும் இது செயல்படுது. இது போக உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்களே உங்கள் டைரியில் எழுதலாம். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகம் இப்படித்தான், அதில் நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒப்பீனியன், தாட்ஸ் இருக்கும். ஆனால் அது நம்ம சப்கான்ஷியஸ் மற்றும் மசில் மெமரிக்கு எட்டுறது கிடையாது. நம்முடைய சொந்த கதைகளை எழுதி திருத்துறதன் மூலம் நம்மளை பற்றி தவறான கருத்துக்களை மாற்றி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளோட தனிப்பட்ட வழியில் இருக்கிற தடைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஸோ ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி டுடே இட்செல்ஃப். இன்னும் ஒரு பெரிய ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு மூவ் பண்ணும்போது கூட யூ ஃபீல் ஹாப்பி. Have you ever thought of this? நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது உட்காந்துக்கிட்டே இல்லைன்னா படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு கவலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெட் மூவிங், மேபி கோ ஃபார் அ ஸ்மால் வாக். When you have something worrying or negative thought in your mind, go for a walk, relax. Don't get stuck with your cell phones or TVs. Next, practice optimism. Optimism is part genetic and part practice. Optimism doesn't mean ignoring the reality of a dire situation. Maybe after a job loss, for instance, many people may feel defeated and think, I will never recover from this. An optimist would acknowledge the challenge in a more hopeful way, saying, this is going to be difficult, but it's a chance to rethink my life goals and find work that truly makes me happy. And thinking positive thoughts and surrounding yourself with positive people really does help. Optimism, like pessimism, is very infectious. So make a point to hang out with positive people. I've already published a video on positive thinking and I've added the link in the description. Please watch it if you have not watched it. Be positive. Don't be negative, and you will get what you want in your life. So friends, it's very important to be happy in your life. If you want to succeed as a person, achieve in your career, and become one of the best in your family and in your society, you need to be happy first of all. Be happy, be positive, and best of luck for all your future. Thank you so much for watching my video. Please subscribe to my channel if you haven't already. Thanks again for watching.